nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் எங்களுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுல நியூ இயர்ல உங்களெல்லாம் சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சிங்க. பொதுவாகவே நியூ இயர் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஜிம்முக்கெலாம் போய் உடம்பை ஏற்றிடணும், ஃபிட்னஸாக இருக்கணும், அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் அப்படின்னு எக்கச்சக்கமான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், கோலை வச்சுருப்போம். அதில் எத்தனை பேர் எல்லாவற்றையும் சக்ஸஸாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஆனாலும் இது ஒரு பழக்கமாகவே இருக்குது. வரலாறு நெடுகிலும் நியூ இயர்லேருந்து இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க நானும் கையில் பிட்டு பேப்பர்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஒயிட் பேப்பரில் அதாவது 7 கட்சிகளுடைய 2025ஆம் ஆண்டுக்கான அவங்களுடைய கோல் என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிறது தான் அவங்கக்கிட்டலாம் அந்த முக்கியமானவர்களுக்கெல்லாம் பேசி திரட்டி வச்சுருக்கோம். அந்த காகிதம் தான் இந்த வெள்ளைத்தாள். இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய குறிப்புகள். ஸோ ஸ்டாலின் டு சீமான் வரை 7 முக்கியமான கட்சிகளுடைய 2025க்கான அந்த நியூ இயர் டார்கெட் என்ன, கோல் என்ன, 5 புல்லட்ஸ். இதுதாங்க இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 2024 தமிழ்நாடு ரீவைண்ட். முக்கியமான கட்சிகளுடைய 2025க்கான கோல் பார்க்கறதுக்கு முன்னாடி 2024 நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் அதை ஒரு ரீவைண்ட் பார்த்துடலாங்க சுருக்கமாக. அதில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரியில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது. நாம் தமிழர் கட்சி 2 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. கன்னியாகுமரி, புதுச்சேரி. அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது. இன்னொரு பக்கம் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய திரு விஜய் தாவேகா அப்படின்னு, அப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்டாங் அவரு படுகொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த என்கவுண்டர்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறினது. இன்னொரு பக்கம் கவரப்பேட்டை ரயில் விபத்து, அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகள், அப்புறம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணம், துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின், ஜெயிலிருந்து பிணையில் வெளிவந்த அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் ரவுண்டு கட்டிய 6 முக்கியமான மாஜிக்கள், அதாவது பிரிந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் காங்கிரஸில் திரு ஜெயக்குமார் அவருடைய படுகொலை, அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம், அதானி அவர்களுடைய தமிழ்நாடு வருகை, நம்ம எல்லோரையுமே நடுநடுங்க வைத்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய கைது, இப்படி நிறைய முக்கியமான சம்பவங்கள் இந்த 2024 அரங்கேனது. திரு ரஜினிகாந்த், திரு சீமான் 2 பேருடைய சந்திப்பு, திரு ஹெச் ராஜா அவருடைய கைது அப்படின்னு நிறைய முக்கியமான சம்பவங்கள் 2024 அரங்கேறினதுங்க. பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, அப்படியே ரூட் எடுப்போம் 2025க்கு. தடுமாற்றம், சுதாரிப்பு, டார்கெட். ஸ்டாலினின் ஆக்ஷன் பிளான் 12. சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். திராவிட மாடல் ஆட்சி எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிய ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக. ஆனால் இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் பார்த்தோம்னா வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை, மோசமான அந்த கொடூரம் வரை எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கு. கள்ளச்சாராய மரணங்கள், இன்னொரு பக்கம் தொடரும் கொலைகள், அப்புறம் எக்கச்சக்கமாக புழங்கும் போதைப் பொருட்கள், இளைஞர்களை போட்டு தாக்கும் இந்த போதைப் பொருட்கள், சட்டம் ஒழுங்கு சிக்கல், இப்படி பல பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்தித்தபடி இருக்கு. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், அப்புறம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், 1000 ரூபாய் உரிமை தொகை மகளிருக்கு, இப்படி பல்வேறு திட்டங்கள், இந்தியாவிலேயே சாதிக்க முடியாத பல்வேறு திட்டங்களை நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பெருமிதமாகவும் பதிவு செய்கிறாரு. ஆனாலும் நெகட்டிவ் இமேஜ் அதிகரித்தபடியே இருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த 2025 திமுகவுடைய தலைமைக்கு இருக்கு. அதை அவங்க தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. உட்கட்சியிலையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள், அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அவங்க கட்சியினர்கிட்ட நெருக்கமான உறவை பேணுவதில்லை. இப்படி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. சீனியர்களுடைய ஆதிக்கம் இன்னமும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்குங்கிற குமுறல்களும் வருது. இதை சரி பண்ணோம். இதன் தொடர்ச்சியாக வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமான டார்கெட்டு. அடுத்து டார்கெட் மேற்கு மண்டலம்.
கிட்டத்தட்ட 159 தொகுதிகளை திமுக கூட்டணி பெற்றாலும் கூட இந்த மேற்கு மண்டலத்துல 68 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 44 தொகுதிகளை அதிமுக கூட்டணி வென்றதுங்க. தருமபுரியில 5க்கு 5 அதிமுக பாமக, கோவையில 10க்கு 10, சேலத்துல ஒரு தொகுதி தவிர்த்து மீதி 10 தொகுதிகளை அதிமுக வெற்றி அடைஞ்சது. இங்க மட்டும் கிடையாது, இதற்கு முந்தைய தேர்தல்கள்லயும் 2016 47 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. 11ல் 55 தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றியது. 2006 திமுக தான் ஆளுங்கட்சி, ஆனா அந்த நேரத்திலும் 16 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலம் தொட்டு தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் காலம் வரை மேற்கு மண்டலம் திமுகவுடைய கோட்டை கனவுக்கு வேட்டு வைக்கக்கூடியதாகவே இருந்துட்டு இருக்கு. இதை சரி செய்யணும், மேற்கு மண்டலத்தை முழுமையாக வெல்ல வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் அந்த பொறுப்பை ஏற்று கண்காணிச்சிட்டு இருக்காரு. இதற்கடுத்து அதிமுக தொடர்ந்து தூண்டில் வீசிக்கிட்டே இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி அமையக்கூடாது. தேவைன்னா 2016 போல 3வது கூட்டணி கூட மக்கள் நல கூட்டணி போல அமைந்து கொள்ளட்டும். ஆனா எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு கூட்டணியில இருக்கக்கூடாது. அது திமுக கனவை வேட்டு வைப்பதாக ஆகிவிடும். இதன் தொடர்ச்சியாகவே வருகின்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 60 to 70% இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்களை சமாளிக்கவும், யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்குகளை கவரவும், இதுல முக்கியமாக ஒரு 30%க்கு மேல அதிக அளவுல பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களுடைய வாக்குகள் தான் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இதற்கு பின்னாடி திரு உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான வலுவான அடித்தளம் போடுகின்ற அந்த ஒரு டார்கெட்டும் இருக்குங்க. ஸோ ஸ்கெட்ச் போட்டு தங்களுடைய ஆபரேஷனை தொடங்கியிருக்காங்க. இந்த கோல் எல்லாவற்றையும் 2025 சாதித்து காட்டணும். அதற்கு அவங்களுடைய ஒரு யார் எதிரி அப்படின்னு காட்டுறாங்கன்னா சென்ட்ரல் பாஜக கவர்மெண்ட். முக்கியமாக 12 தீர்மானங்களை செயற்குழு கூட்டத்தில் போட்டிருக்காங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு, உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசியதற்கு கண்டனம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய எதிர்ப்பை மையமிட்டு நம்மளுடைய இந்த டார்கெட்டை நோக்கி பயணிச்சால் 2026 வசமாகும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கனவா இருக்கு. ஸோ ஸ்டாலின் அவருடைய ஆக்ஷன் பிளான் 12 தான் அவங்களுடைய 2025க்கான ஒரு செயல் திட்டமாக இருக்கு. ஆனா திமுகவுடைய உடன்பிறப்புகள் முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சரான எங்களுடைய கலைஞர் அவர்கள் அவர் தினந்தோறும் அறிவாலயத்துக்கெல்லாம் வருவாரு, தொண்டர்களோடு நிர்வாகிகளோடு நெருக்கமா இருப்பாரு. தற்போதைய முதலமைச்சர் எத்தனை முறை அறிவாலயத்துக்கு இந்த 3.5 ஆண்டுகள்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கே வெளிச்சம். எளிதில் நெருங்க முடியாதபடி இருக்காரு. நெருங்கினாதான் தொண்டர்களுடைய உணர்வுகள் என்ன பிரச்சனைன்னு புரியும். மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவங்க, மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தொண்டர்களை நிர்வாகிகளை கவனிக்காம இருக்காங்க. இந்த இடைவெளியை சரி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இந்த 2025 முன் வச்சிருக்காங்க. இவை எல்லாவற்றுக்கும் செவி சாய்ப்பாரா திரு மு.க. ஸ்டாலின்? இரட்டை எதிரிகள், ஏறி அடிக்க துடிக்கும் எடப்பாடி. திரு டிடிவி தினகரனுடைய அமமுக, அதிலிருந்து பிரிஞ்சு திரு எடப்பாடியோடு இணைந்த அணி, அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவருடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு, அப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு அணி, அப்புறம் இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலா அவங்களுடைய அணி, அங்கேயே உள்ளுக்குள்ளார திருமதி இளவரசி அவர்களுடைய அணி, இன்னொரு பக்கம் எல்லோரையும் நான் ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற திரு திவாகரன் அணி. அப்பா எத்தனை அணிங்க! இப்படி அணி அணியா பிரிஞ்சு அதிமுக காணப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அப்படிலாம் இல்லைங்க. அதிமுக என்னுடைய தலைமையில எஃகு கோட்டையாக இருக்கு. நான் தான் பொதுச் செயலாளர். ஸோ சூப்பராக 2026 நோக்கி அதிமுகவை முன்னெடுத்துட்டு போவேன் அப்படின்னு நிரூபிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்குங்க. இந்த 2025 இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஸோ அவர் தான் தலைமை, எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். இரண்டாவதாக பொங்கலுக்கு பிறகு 234 தொகுதிகள்லையும் தீவிரமான அரசியல் சுற்றுப்பயணம், மக்களை தேடி மக்களை நோக்கி. அப்புறம் மூன்றாவதாக டார்கெட் சவுத். தென் மாவட்டங்களில் எடப்பாடி அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை, குறிப்பாக முக்குளத்தூர் சமூக மக்கள் அவரை ஏற்றுக்கல அப்படின்னு போட்டியாளர்கள் மூலமாக ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை உடைக்கக்கூடிய வேலைகள், முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியமான பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக சிறுபான்மை சமூகங்களுக்கும் அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்து பகுதி பகுதியாக அந்த ஏரியாக்களை கவனம் செலுத்துவது.
அதிலேயே வலுவாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தை தக்க வைத்துக் கொள்வது. நான்காவதாக வலுவான கூட்டணியை அமைப்பது, மிக முக்கியமா திமுக கூட்டணியை உடைப்பது. இதற்காகவே தனியாக ஒரு மாஜிக்கல் அடங்கிய ஒரு சீக்ரெட் குழுவையும் அமைச்சிருக்காரு. அவங்க தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்குறப்ப இந்த பக்கம் வந்து சேருவாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஐந்தாவதாக எடப்பாடி அவர்களுடைய இமேஜை எக்கச்சக்கமாக பில்டப் கொடுப்பது. ஸோ தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்படுவது மட்டுமல்ல, ஆன்லைன் சமூக வலைதளங்களில் ஆக்டிவ் அரசியலை முன்னெடுப்பது. யங்ஸ்டர்ஸை அதிக அளவில் ரீச் பண்ணக்கூடிய ஒரு தளம் சமூக வலைதளம். அதனால அதில் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. எடப்பாடி அவருடைய இமேஜ் அதன் மூலமாக உயரும் அப்படிங்கிறது அரசியல் கணக்கு. இப்பவும் கூட அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்துல யார் அந்த சார் அப்படின்னு மால்கள்லாம் போய் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஸோ இன்னும் புதிய வடிவங்கள்ல அரசியல் போராட்டங்களை முன்னெடுப்பது, இவை எல்லாமே 2026க்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த 12 மாதத்துக்கான எடப்பாடி அவருடைய பாணியில சொல்லணும்னா இந்த 12 அமாவாசைகளுக்கான பிளான், ரூட் பிளான் அப்படிங்கிறாங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் PMK, VCK, BJP 3 கட்சிகளின் மெகா பிளான். பாமகவுடைய பொதுக்குழுவில் வெடித்த அந்த பட்டாசு இன்னமும் புகைந்தபடியே இருக்கு. நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ், பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் 2 பேருக்கு இடையிலான அந்த மனக்கசப்பு ஓப்பனாக வெடித்த அந்த அரசியல் வெடிங்க. சமாதான குழுலாம் போயிட்டு சமாதானம் செஞ்சாங்க. ஆனாலும் இன்னும் புகைச்சல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பாமகவுடைய இப்போதைய முதன்மையான டார்கெட் என்ன அப்படின்னா, பாமகவுடைய தலைவராக அன்புமணி இருந்தாலும் கூட இன்றைய வரை நிர்வாகிகள் நியமனம் செய்வதிலிருந்து எல்லா விதமான முடிவுகள் எடுக்கக்கூடியவராகவோ மருத்துவர் ராமதாஸ் அவர் மட்டுமே இருக்காரு. ஸோ 2 அணிகள் போல அங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுல அன்புமணி அவருடைய கைதான் ஓங்கி இருக்கு. முழுமையாக கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வரணும். கௌரவ தலைவர் போல இருக்கக்கூடிய அதை மாத்தி அந்த கௌரவத்தை அப்பாவுக்கு கொடுக்கலாம், நாம ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதற்கான வேலைகளை சத்தம் இல்லாமல் சீக்ரெட்டாக செய்ய தொடங்குறாங்க. பாமகவை முழுமையான கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அடுத்து கட்சியுடைய சின்னம், அங்கீகாரம், இதை முக்கியமாக பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக சென்ட்ரல் அமைச்சரவையில் அங்கம் வகித்த ஒரு கட்சி பாமக இன்னைக்கு எங்கேயுமே இல்லாமல் வெற்றியும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இதே நிலை நீடித்தா 2026 கடினமாக மாறிடும். அதை தவிர்ப்பதற்காக வலுவான கூட்டணி அமைக்கணும், கணிசமான தொகுதிகளை பெறணும். இதற்கு இந்த ஓராண்டும் ஆளும் திமுக அட்டாக் அரசியலை தீவிரப்படுத்தணும். அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அதிக தொகுதிகளை டிமாண்ட் பண்ண உதவி செய்யும் அப்படிங்கிறது பாமகவுடைய ஒரு கணக்கு. மூன்றாவதாக 234 தொகுதிகளையும் டார்கெட் பண்ணாம தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய 50 தொகுதிகளை கையில் எடுத்து அதற்கு தனியாக 3 பொறுப்பாளர்களை நியமித்து அதுல தீவிரமாக கள வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. அதை இன்னும் வேகமாக முன்னெடுக்கணும். அந்த தொகுதிகளுக்கு அதிக முறை பரப்புரைக்கு போகணும் அன்புமணி அப்படின்னும் ரூட் பிளான் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், அவங்கள பொறுத்தவரைக்கும் கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இங்க வலுவான எம்எல்ஏக்கள் எம்பிக்களையும் பெற்று இருக்காங்க. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கணும். இப்பவே திரு வன்னியரசு 25 தொகுதிகளை நாங்க கேட்போம் அப்படின்லாம் பேசியிருக்காரு இல்லையா. அதிக தொகுதிகளை திமுக கூட்டணியில பெறணும். அதுதான் அவங்களுடைய முதன்மை இலக்கா இருக்கு. இதை பெறுவதற்கு தங்களுடைய வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதே நேரத்தில் கலவையாக இருக்கக்கூடிய தொகுதிகள்லையும் கவனத்தை செலுத்துறாங்க. அந்த வகையில் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளுக்கு மேல பட்டியலிட்டு அதுல கூடுதல் கவனத்தையும் செலுத்த தொடங்கியிருக்காங்க. அடுத்து தேசிய கட்சியான பாஜக 2026 நாங்க தான் ஆளுங்கட்சி அப்படின்லாம் தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்றைக்கு வரை உட்கட்சி பிரச்சனை, சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற பிரச்சனை, அண்ணாமலை அவருடைய தலைமையை ஒட்டி எழுந்து கொண்டிருக்கிற உட்கட்சி சர்ச்சைகள், இப்படி பல பிரச்சனைகள் வெடிச்சிட்டு இருக்கு. இடையில அவர் லண்டன் பயணம் படிக்கிறதுக்கு போனாரு. இப்போ மறுபடியும் திரும்பி வந்தவர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு. ஆனா சாட்டையடி போராட்டம் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல எதிர்கட்சிகள் அதை காமெடியாகவும் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்கப்பூர்வமான போராட்ட அரசியலை கையில் எடுக்கணும். பாஜக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு என்பதை இந்த ஓராண்டுக்குள்ளார நிரூபிக்கணும். இது 2026 வலுவான கூட்டணி அமைக்க உதவும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி இருந்தால் கணிசமான தொகுதிகளை பெற முடியும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. பொதுவாகவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் வலுவான கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய கட்சியுடைய இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறது முதன்மை அஜெண்டாவா இருக்கும். அதை இங்க திமுகவுக்கு எதிராக செய்தபடி தான் இருக்காங்க. ஆனா மாற்று பாஜக தான் அப்படின்னு நிறுவுறதுல
கோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. இதுதான் இந்த 3 கட்சிகளுடைய ஆக்ஷன் பிளான்களாக இருக்கு. சரி, நம்ம இங்கிருந்து நாத்தாக்கா தாவக்கா பயணிப்போம். சீமானின் டார்கெட் பூத் ஆபரேஷன், தொகுதி தேர்வில் விஜய். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024 பல இடங்களில் மாவட்டங்களில் கட்சியிலிருந்து பலர் பிரிஞ்சு போன காட்சிகளை பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவருடைய பேச்சுகள் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக இருந்தது அப்படின்னு அவங்க கட்சியினரால் கொண்டாடப்பட்டாலும் ஏனைய அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து சீமான் அவருடைய பேச்சுகள் ஏற்புடையதாக இல்லை, அவருடைய பேச்சு மொழி அப்படிங்கிற விமர்சனங்களையும் பெற்றதாக இருந்தது. இப்படி கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட எதை குறித்தும் பொருட்படுத்தாமல் 2026 நோக்கி 2025க்கான ரூட் பிளானையும் போட தொடங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய தேர்தல்களில் 5-6 மாதம் இருக்கிறப்ப தான் வேலையை தொடங்குவோம். ஆனால் இப்போ 2026க்கு கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு முன்பே எங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டோம். சுமார் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு. வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் முழுமையாகவே வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம். உதாரணமாக கன்னியாகுமரியில் முழுமையாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் கவனம் எடுத்து அங்கே தீவிரமாக வேலைகளை செய்வது ஒன்று. இரண்டாவதாக கடைக்கோடி வரை பூத் கமிட்டிகளை அமைப்பது. ஒரு பூத் கமிட்டி அப்படிங்கிறத ஒரு கிளையாக வடிவமைக்கிறோம். 10 கிளைகள் ஒரு தொகுதி. ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு மாவட்டமாகவும் அப்புறம் ஒரு மண்டலமாகவும் பாவிக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்பணும், வேர் பரப்பணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம். இந்த 2025 இதை முழுமையாக முடிச்சிடணும் அப்படின்னு முதன்மை இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கோம். அடுத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக திராவிட கட்சிகள் தான் எங்களுடைய டார்கெட். ஸோ அவர்களுக்கு எதிரான அதி தீவிரமான போராட்ட அரசியல், ஆர்ப்பாட்ட அரசியல் இந்த ஓராண்டு முழுக்கவே முன்னெடுக்க இருக்கிறோம். அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய சில கருத்துக்களில் முரண்பாடுகள் இருந்தாலும் எதிர் சக்தியாக நாங்கள் கருதவில்லை. தோழமை சக்திகளை அதிகம் டார்கெட் செய்யாமல் திமுக, அதிமுக அதற்கடுத்து பாஜக இலக்கு நிர்ணயித்து இளைஞர்கள்கிட்ட அதிக அளவில் பரப்புரைகளை முன்னெடுக்க போகிறோம். ஏற்கனவே இளைஞர்கள் ஆதரவு இருக்குது, பெண்களுடைய ஆதரவு இருக்குது. அனைத்து தரப்பட்ட குறிப்பாக நகரப்பகுதிகளிலையும் அதிக அளவில் ஆதரவை திருப்பணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்கோம். உள்ளிட்ட பல விஷயங்களையும் நம்மகிட்ட பகிர்ந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். இதற்கடுத்து இங்கே புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு தொடங்கி இப்போ ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை சந்தித்து தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட 3 முக்கியமான கோரிக்கைகளையும் முன் வச்சார். அதற்கடுத்து அந்த துண்டறிக்கையை வெளியிட்டது. உடனடியாக கைது, பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், இதற்கு விஜய் கண்டனம், அடுத்து விடுதலை, இப்படி பல விஷயங்களும், அதாவது ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அடியெடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. இந்த 2026 இப்படியான போராட்ட ஆர்ப்பாட்ட அரசியலை அதிக அளவில் முன்னெடுப்பது டார்கெட் டிஎம்கேன்னு. தன்னுடைய படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இந்த ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியலில் நேரடியாக விஜய் கை கோர்ப்பது. இதன் தொடர்ச்சியாகவே 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது. ஒரு 5 மண்டலங்களாக பிரித்து பயணிக்கலாம் அப்படின்னும் முதற்கட்ட ஆலோசனைகள் ஓடிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமாக விஜய் போட்டியிடுவதற்கான தொகுதிகள் தேர்வு, அதுவும் ஒரு பக்கம் சத்தம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதிகளை பட்டியலிட்டிருக்காங்க. முக்கியமாக அதிக அளவிலான கவனத்தை வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் செலுத்த தொடங்கியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் கூட அவருடைய தொகுதி இருக்கலாம். இன்னொரு பக்கம் சென்னை நகர்ப்புறத்திலேயே ஒரு தொகுதியை தேர்வு செஞ்சால் அது எளிமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பலதரப்பட்ட மக்களுடைய செல்வாக்கையும் ஆதரவையும் பெற்றிருப்பதால விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபம் அப்படின்னும் சில ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2025க்குள்ளார தொகுதி முடிவு செய்து அந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னும் பல்வேறு டார்கெட்டுகளும் பல்வேறு கோல்களும் தாவேக்காக்குள்ளாரையும் இருக்கு அப்படிங்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. பல்வேறு அரசியல் கட்சிகளும் புதிய ஆக்ஷன் பிளான்களோடு இந்த புதிய ஆங்கில புத்தாண்டில் அடி எடுத்து வச்சிருக்காங்க. முழுமையாக ஒர்க் அவுட் ஆகி முழுமையான மார்க்குகளை பெறுவாங்களா, இல்லை ஒரு நாள் கோலாக வழக்கமான ஒரு நாள் கோல் போல மாறிடுமா அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளார தெரிய வந்துருங்க. மக்கள் யாருக்கு முழுமையான மதிப்பெண்கள் போடுறாங்க அப்படின்னும் பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு அனைவருக்குமே
சூப்பரான ஆண்டாக அமைய எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.